நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். திரையுலகில் இசையமைப்பாளர் கேவி மகாதேவனும் கவியரசு கண்ணதாசனும் இணை பிரியாத கூட்டாளிகள். இவர்களது கூட்டணியில் வந்த பாடல்கள் எல்லாமே ஹிட். ஆனால் ஒரு முறை ஒரு பாடல் பதிவின் போது கேவி மகாதேவன் போட்ட ஒரு கடினமான மெட்டை கேட்டு கவிஞருக்கும் அவருக்கும் இடையே ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. இந்த மெட்டுக்கு உங்களால் உடனே பாட்டு எழுத முடியாது என்று சவால் விட்ட இசையமைப்பாளருக்கு கவிஞர் கொடுத்த அதிரடி பதிலடி என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது ஒரு வரலாற்று திரைப்படத்திற்கான பாடல் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த நேரம். கேவி மகாதேவன் அவர்கள் மிக வேகமான தாளக்கட்டுக்கள் நிறைந்த ஒரு கடினமான மெட்டை அமைத்திருந்தார். அதை கேட்ட கண்ணதாசன், என்னப்பா இது, இந்த மெட்டுக்கு வார்த்தைகள் உட்காருவது கஷ்டம் அப்படின்னு சொன்னார். அதற்கு மகாதேவன் விளையாட்டாக, என்ன கவிஞரே, உங்கள் பேனாவுக்கு இது சவாலா என்று கேட்டுட்டார். அந்த வார்த்தை கவிஞரின் கௌரவத்தை தூண்டிருச்சு. டைம் கீப்பரை ஆன் செய் என்று சொல்லிவிட்டு பேனாவை எடுத்தார் கவிஞர். ஸ்டுடியோவில் இருந்த அனைவருமே அமைதியாக பார்க்க கடிகார முள் 5 நிமிடங்களை தொடுவதற்கு ஒட்டுமொத்த பாடலையுமே எழுதி முடித்து மகாதேவன் கையில் கொடுத்துட்டார். அந்த பாடல்தான் திருவிளையாடல் படத்தில் வந்த பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் முனை நான் பாட வைத்தேனே என்ற உலகப்புகழ் பெற்ற பாடல். அசை அசைக்கும் இசை நீயே என்று அந்த வேகமான மெட்டுக்கு கவிஞர் போட்ட வரிகளை பார்த்து கேவி மகாதேவனே வியந்து போயிட்டாராமா. வியந்து போய் கவிஞரை கட்டி அணைச்சு கொண்டு சவால்களை தன் தமிழ் வரிகளால் தவிடு பொடியாக்கும் கவிஞரின் வேகம் அவரை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருச்சான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.